ஹாய் ஆல் ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா பார்ட் 1 வீடியோவோட கண்டினியூஷன் பார்ட் 2. ஸோ அந்த பார்ட் 1ல் வாட் இஸ் ஹோலி ஸ்பிரிட், ஹூ இஸ் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ தட் அதில் கொஞ்சம் ஒரு கிளியராக கொஞ்சம் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது என்னென்னா வாட் ஆர் ஆல் தி சைன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஸோ என்னென்ன சைன்ஸ் இருக்குது ஹோலி ஸ்பிரிட்டில். ஸோ எந்த அறிகுறிகளை வச்சு நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஹியர் ஐ ஹாவ் 4 சைன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். சரியா? ஸோ அது 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே, அண்ட் தென் இதில் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம். நிறைய பேர் ஹோலி ஸ்பிரிட்னா என்னன்னே தெரியல அப்படின்னா பார்ட் 1 வீடியோ பாருங்கள். அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அதை பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது நீங்கள் தொடப்படுவீங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவார். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோனாக இருக்கும். இல்லை என்னால் ஒரு ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துறதுக்கான ஒரு சின்ன சீடாக கூட இருக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ என்னென்னா ஹோலி ஸ்பிரிட் ஒன்ஸ் உள்ளார வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிற விஷயம்னா லவ் அண்ட் ஜாய். ஸோ இந்த 2 விஷயம் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த லவ் அண்ட் ஜாய் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் ஜாய் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஓகே, ஸோ இந்த ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துனதுக்கு அப்புறமேட்டு ஹோலி ஸ்பிரிட் வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த லவ் அண்ட் ஜாய் நிறையா வரும். லவ் அண்ட் ஜாய் அப்படின்னும் போது இந்த லவ் அண்ட் ஜாய் நாட் ஃப்ரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் அதர்ஸ், லவ் அண்ட் ஜாய் ஃப்ரம் காட். சரியா? கடவுள் கிட்ட இருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த லவ் அண்ட் ஜாய் வரும். ஒரு லவ் அப்படின்னும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரொம்ப கோவப்படுற கேரக்டராக இருக்கலாம். நான்லாம் முதல்ல ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நான் கோவப்படுவேன், ரொம்ப டென்ஷன் ஆகி திங்ஸ் எல்லாம் தூக்கி எறிவேன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்ஸ் நம்ம காட்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை ஆண்டவர் அழகாக வழி நடத்துவார். ஸோ எப்படி வழி நடத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லவ்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். சரியா? அந்த லவ் கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா எல்லாத்துட்டையும் நீங்கள் அன்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அன்புன்றது விஷயம் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்பீங்க. முக்கியமாக ஆண்டவர் கூட இருக்க அன்பு எல்லாத்துக்கிட்டையும் ஸ்ப்ரெட் ஆகும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட, இப்போது வெளியில் போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் போவீங்க. நைட்டு பெட்டில் படுத்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு பெட்டில் தூக்கம் வரல அப்படின்னா கூட ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க. ஏசப்பா இப்படி, ஏசப்பா அப்படி, ஏசப்பா அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இது எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ லவ் அண்ட் ஜாய் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜாய் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம் உங்களுக்குள்ள கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண்டவருக்குள்ள இருக்க மாதிரி இருக்க சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அவரே உங்களுக்கு கொடுத்துருவார் எல்லாமே. எல்லா கவலையும் நீங்கள் அவர்கிட்ட விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நடத்துவார். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் தென் செகண்ட் ஒன், கைடன்ஸ் அண்ட் விஸ்டம். ஸோ அந்த கைடன்ஸ் அண்ட் விஸ்டம் அப்படின்றது கைடன்ஸ். நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் லைக் ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, வாடவர் எங்கே போனாலும் அந்த இடத்துல கைட் பண்ணு, இதை இப்படி பண்ணு. ஜெபிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லவா, என்னென்னா ஒரு கைடன்ஸே நம்மளுக்கு கிடைக்கல, இது எப்படி பண்ணணும்னு ஒரு விஷயம் நமக்கு தெரியல. ஆண்டவர் அங்கே ஒரு மனுஷனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார், அங்கே ஒருத்தர் ரெடி பண்ணுவார். ஓகேவா? ஸோ இப்போ நான் இருக்கேன், என் லைஃப்பில் இது ஒரு சாட்சியாக நான் சொல்கிறேன். எனக்கு என்னோடய காலேஜ் ரிலேட்டட் ஒர்க்காக நான் ஒரு 1 வீக் ட்ரைனிங் போகும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு விஷயம் கூட தெரியாது, எதுவுமே தெரியாது. ஓகே, ஸோ நான் ட்ரைனிங் போகும்போது நான் 1 வீக் எப்படி சர்வே பண்ண போகிறேன்றது தெரியாது. ஓகே, ஆப்வியஸ்லி மென் அப்படின்னும் போது அவங்க டக்குன்னு மிங்கிள் ஆவாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண ரொம்ப அலோனாக இருந்துச்சு. நான் ஒன்று எப்படி பஸ்ஸில் போய் 3 பஸ்ஸு மாறி எப்படி போகணும் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். பாதுகாப்பாக அந்த 7 நாட்களும் எனக்காக நல்ல மனுஷங்களை அறிமுகப்படுத்தினார். எனக்கான ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பத்திரமா போயிட்டு பத்திரமா என்னை சேஃபாக, நான் எப்படி வீட்டிலேருந்து சேஃபாக போனேன் அதே மாதிரி திருப்பி வீட்டுக்கு அழைச்சி கொண்டு வந்தார். நிறையா நல்ல உறவுகளை கொடுத்தாரு. லைக் நான் என்ன சொல்கிறேன்னா ஒர்க் ரிலேட்டடாக நம்மளுக்கு தெரியாத அறிவே இல்லாத விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த இதில் இன்னொன்று நான் சொன்னேன், கைடன்ஸ் அண்ட் விஸ்டம். நான் தான் சொன்னேன்ல, இப்போ என்னோடதுலேயே சாட்சியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஸ்டம் அறிவை கொடுப்பார். நீங்கள் ஒன்று நான் எக்ஸாம் டியூட்டிக்கு போகும்போது
எப்படினாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பாயிடும், என்ன பண்ணாலும் தப்பாயிடும். நான் வந்து அந்த அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுறதுலையும் எதுலையாவது ஒரு மேபி எதுலையாவது ஒரு மிஸ்டேக் வரும். ஆனால் நான் ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் எசப்பா நான் இது இத்தனை வருஷத்தில் நான் தப்பு தான் நிறையா பண்ணியிருக்கேன், ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணால் கூட எனக்கு தப்பாகும். நீங்கள் இருக்கிறது உண்மை, இந்த இடத்துல நான் திட்டு வாங்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனால் ஆவியானவரே இந்த இடத்துல நீங்கள் தான் அசைவாடணும், இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் கூட பண்ண மாட்டேன்னு சொன்னேன். பண்ணக்கூடாது. நான் அதை விசுவாசித்தேன், பண்ணாமல் இருந்தேன். எனக்கு அறிவை கொடுத்தார் அந்த ஆண்டவர். ஸோ அந்த இடத்துல நான் கிளவராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கும்போதும் சரி, லைஃப்பில் நீங்கள் என்ன டிசிஷன் வேணால் எடுக்கலாம், அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிச்சுட்டு நீங்கள் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அறிவை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். ஸோ கைடன்ஸ் அண்ட் விஸ்டம்ன்றது இது எல்லாமே கொடுக்கறது ஆண்டவர் தான். உங்களுக்கே தெரியாது, நம்ம இப்படி ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து அதை யோசித்து பார்ப்போம், நம்மளுக்கு ஆண்டவர் இவ்வளோ கொடுத்தாரா, இவ்வளோ நம்ம இதை பண்ணியிருக்கோமா அப்படின்னும் போது யோசிச்சு பார்க்கும்போது அதிசயமாக இருக்கும் எல்லாமே. இதுதான் ஹோலி ஸ்பிரிட்டு கிடைச்சதுக்கான செகண்ட் ஒன். அண்ட் தென் தேர்ட் ஒன். ஸோ இந்த தேர்ட் ஒன் அப்படின்னும் போது போல்ட்னஸ் டு ஷேர் எவ்ரி திங் அபவுட் லாட் டு அதர்ஸ். ஸோ சம் போல்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதையும் நான் சாட்சியாக சொல்லுவேன். என் லைஃப்பில் ஏசப்பா அப்படிங்கிற வேர்டை சொல்கிற கூட சரி என்ன இப்படி சொல்ல, காடுன்னு சொல்லும் போது எனக்கு அது பெருமையாக இருக்கும். ஏசப்பா அப்படின்னு சொல்லும் போது என்ன நான் ஏசப்பான்னு சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, இதெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஈவன் தோ ஐ பார்ன் ஃப்ரம் அ அண்ட் brought up from கிறிஸ்டியன் ஃபேமிலி, ஆனாலும் நான் ஏசப்பான்னு சொல்ல மாட்டேன், கர்த்தருங்கிற வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா, ஆண்டவர்ன்ற வார்த்தை சொல்ல மாட்டேன். ஆனால் காட் சொல்வேன், லார்ட் சொல்வேன். ஓகேவா. ஸோ என்னென்னா அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ நான் நிறைய பேர்ட்ட சொல்வேன், ஏன் ஆண்டவர் என்னை இப்படி பண்ணிட்டாரு, ஏசப்பா எனக்காக பண்ணார். நான் சொல்வேன், ஜெபிச்சுக்கிறவங்களுக்காக கண்டிப்பாக ஏசப்பா செய்வார். நான் சொல்வேன், எதுக்கு எடுத்தாலும் ஏசப்பா செய்வார். புறஜாதி மக்கள் என்கிட்ட பேசினாலும் அவங்கக்கிட்ட நான் சொல்லும் போது கண்டிப்பாக நான் அவங்களுக்காக ப்ரே பண்ணிப்பேன், ஏசப்பா செய்வார். அந்த மாதிரி விஷயங்களை இப்போ நான் சொல்வேன், என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வசனத்துல சொல்லியிருக்காரு, புழுதியில் இருக்கவனை தான் ஆண்டவர் உயர்த்துவார்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பாவம் வேணால் பண்ணியிருக்கலாம், எக்கச்சக்கமான பாவங்கள் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாவப்பட்டவங்களை தான் ஆண்டவர் கூப்பிடுவார். கூப்பிடும்போது என்ன பொருள், எதுக்குன்னா அவரோட ஊழியங்களை செய்யறக்கும், அவர் சொன்ன வார்த்தைகளை வெளியில் சொல்கிறக்காகவும். ஸோ இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது, நாங்கள் ஒரு 6 பேர் இருக்கோம் எங்கள் டீமில். இது வந்து நான் நிறைய பெரிய ஸ்ட்ரகிளில் இருந்தேன். டில் ஒரு ஜூலை 15 ஆரம்பித்த விஷயம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நம்மளுக்கு. அப்போது வந்து ஒரு 6 மந்த்தாக புத்தியே இல்லாமல் பிசாசு ஒரு பிடியிலிருந்து, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து ஒரு அக்டோபர்னும் போது அப்போ என்கிட்ட ஆண்டவர் முகமுகமாய் சந்தித்து, நீ வந்து ஊழியந்தான் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை ஆண்டவர் எனக்கு தெரிவித்தார். ஸோ அப்போ நான் யோசித்த விஷயம், எசப்பா நான் செய்கிறேன் அப்படின்னா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஏன்னா என்னை ஒதுக்குனாங்க மக்கள், என்னை வேணான்னு சொன்னாங்க, என் கூட இருக்கேன்னு சொன்னவங்க இல்லாமல் போனாங்க. ஆனால் நான் தனிமையில் இருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனோட அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்து நான் வெளியில் வந்தவன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்கள் ஊழியங்களை சொல்வேன், உங்களோட வார்த்தைகள் வசனங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு நான் தனியாக எப்படி நான் செய்வேன் எசப்பா அப்படின்னு கேட்கும்போது, இதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் பக்கம் நான் ஜெபித்தேன். ஜெபம் பயங்கரமான ஜெபம். நான் ஏன் என்னை தேர்ந்தெடுங்க, எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து ஏன் என்னை கூப்பிட்டீங்க, என்னை ஏன் இவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசின விஷயம் யூ ஆர் சோசர்ன்ற வார்த்தை. ஸ்டில் எனக்கு அந்த வாய்ஸும் அந்த தருணமும் என் கண்ணிலேருந்து கண்ணீர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்ல போனால், ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அவ்வளோ கண்ணீர். அது ஆனந்தத்தில் இருந்துச்சா, சந்தோஷத்தில் இருந்துச்சா, இல்லை வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கா, புழுதியில் இருக்கிறவனை தான் ஆண்டவர் உயர்த்துவார். நீங்கள் எவ்வளோ அழுக்காக வேணா இருக்கலாம், எவ்வளோ டர்ட்டியாக இருக்கலாம், உங்கள் ஹார்ட் ரொம்ப மோசமாக இருக்கலாம், இருதயமே கடினமான இருதயமாக இருக்கலாம், கருப்பான இதயமாக இருக்கலாம், ரொம்ப இச்சையான இருதயமாக இருக்கலாம். நோட் திஸ் பாயிண்ட், இச்சையான இருதயமாக இருக்கலாம், ரொம்ப ரொம்ப மோசமான இருதயமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தொடுவார். என்னை தொட்ட ஆண்டவர் உங்களை தொடுவார். அப்போது நான் கேட்கும்போது யூ ஆர் சூசன், நான் தேர்ந்தெடுக்கப்படல. எதற்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்,
அவரோட வார்த்தையை சொல்கிறதுக்காக நான் தேர்ந்தெடுப்பேன். எனக்கு எந்த இதுவும் கிடையாது, வே ஆஃப் எங்கே போய் சொல்லணும் ஏது பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்காக நிறைய பேர் இருந்தாங்க, எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 4 பேரை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்டிவில் எனக்காக இல்லை இப்படி பண்ணு அப்படி பண்ணு கைடன்ஸ் கொடுத்தாரு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஒரு சின்ன ஊழியம் மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னும்போது ஊழியத்தை உயர்த்து அப்படின்னு நான் அப்போ கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம் இந்த யூடியூப் மட்டும்தான், வேறு எதுலேயும் எனக்கு சொல்ல முடியாது. நான் பார்க்குறவங்க கிட்ட தினமும் அட்லீஸ்ட் ஒருத்தர்கிட்டயாச்சும் நான் சொல்லுவேன், ஒருத்தர்கிட்டயாவது நான் சொல்லுவேன் ஆண்டவரை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தாரு. ஒரு கேமராவை ஃபேஸ் பண்ணோம், நீ இப்படி இருக்க அப்படி இருக்க, பாடி ஷேமிங்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம க்ராஸ் பண்ண வந்த நம்ம இப்போது ஒரு வீடியோவில் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண இது எல்லாத்துக்கும் காரணம் ஏன் ஏசப்பா மட்டும்தான். ஏன் ஏசப்பா நான் மகிழ்ச்சி இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் தனிமையில் நான் தவிச்சிட்டு இருந்தப்போ என்ன உயர்த்தினார் ஆண்டவர். இல்லை நீ தனிமை கிடையாதுன்னு என்கிட்ட முகமுகமாய் பேசின ஆண்டவர் தினமும் வசனங்களில் பேசுவார். நீங்கள் ஒரு பென் வாங்கிக்கோங்க, லைக் இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டர் இருக்கும். இந்த ஹைலைட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹைலைட்டர். நம்ம பைபிளுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, ஆண்டவருக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பெரிய விஷயம் கிடையாது. நான் என்ன பண்ணேன்னா, என்னோட பர்சனலாக நான் இந்த மாதிரி ஒரு இது அமேசானில் இருக்குது, இந்த ஹைலைட்டரோட லிங்க்கும் நான் சென்ட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது வந்து என்ன பண்ணுன்னா, பைபிள் வசனங்களை உங்களுக்கு இப்படி ஹைலைட் பண்ணிகிட்டே வரலாம். நார்மல் ஹைலைட்டர் மாதிரி இது இருக்காது. ஓகே, ஸோ இந்த ஹைலைட்டர் வந்து அந்த எழுத்து கிளியராக தெரியும், பேப்பர் வந்து அப்படியே வந்து அப்சர்வ் ஆகாது இங்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அரௌண்ட் 300 கூட தான் இருக்கும், ஒரு 12 கலர்ஸ் அந்த மாதிரி. யூஸ் அண்ட் த்ரோ மாதிரிலாம் ரீஃபில் பண்ண முடியாது. ஸோ ஒன்று வந்து இந்த மாதிரி பென் டிப்பு இப்படி இருக்கும், அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் லைக் திஸ் ஷார்ப் டிப்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ சூப்பராக இருக்கும் இது. இதில் என்ன கிட்டத்தட்ட 12 கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் வரும், சேம் கலர்ஸ் வராது. ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த வசனங்களை நீங்கள் மார்க் பண்ணி வைங்க. ஒரு நோட்டை நான் காமிக்கிறேன், அந்த நோட் ஃபுல்லாக நான் ஆர்டரை பற்றி எழுதியிருக்கேன். ஈவன் எனக்கு தமிழ் தெரியாது, ஆனாலும் எனக்கு புரிஞ்ச தமிழில் நான் எழுதுவேன். ஸோ என்னை தொட்ட ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் போல்டாக இறங்குங்க. ஒன்ஸ் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு பண்ணும்போது ஆண்டவர் எல்லா போல்னஸுமே உங்களுக்கு கொடுப்பாரு. சரியா, ஸோ அவரான வார்த்தைகளை சொல்கிறதுக்கான தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். இன்னொன்று, ஸ்டார்ட் எவ்ரி திங் வித் ப்ரேயர்ஸோடு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த ஆப்போசிட்டில் கேட்குறாங்கல்ல, அவங்கள கேட்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் வார்த்தைகளை பொறுமையாக கேட்பாங்க. அண்ட் தென் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் பேசுகிறத அவங்க லிசன் பண்ணுவாங்க. உங்களை அழகாக்குவார் ஆண்டவர், உங்களை அறிவை தூண்டி கொடுப்பாரு. நீங்கள் பேசுகிறப்ப தைரியமாக எடுத்து சொல்லு, ஏன் ஆண்டவர் அதை செஞ்சார். ஆனால் ஒன்று, எந்த இடத்துலையும் அவிஸ்வாசம்னு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, ஆண்டவர் அந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்படுறீங்கன்னு அர்த்தம், தாழ்த்தப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் அந்த இடத்துல தாழ்த்தப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஸோ அவிஸ்வாசத்தை சொல்லாதீங்க. ஏன்னா அவிஸ்வாசம் கிடையாது, விசுவாசத்தோட மட்டும்தான் இருக்கணும். அவிஸ்வாசத்தை கொடுக்கறது பிசாசானவன். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் காத்துட்ருக்காரு அப்படின்னா ஏற்ற வேலையில் கண்டிப்பாக செய்வார். ஓகேவா, நாள் மரியாள் அவங்க இருக்காங்க, எனக்கு மேத்யூ ரொம்ப பிடிக்கும். மகதின் மரியாள் அவங்களும் அப்படிதான், 7 பிசாசுகள் அவங்கள பிடிச்சிருக்கும். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவங்கள தொட்டு மாற்றினார். ஸோ இந்த மாதிரி தான். இன்னொரு ஸ்ரீ வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த பொண்ணு வந்து நிறைய 5 கணவர்கள் இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்க பொண்ணை தான் ஆண்டவர் தேடி வருவார். அந்த பொண்ணுகிட்ட தான் தேடி போய் அவர் இது சொல்லுவார். அவரை பற்றி சொல்லும் போது என்ன, அந்த பொண்ணு ரட்சிக்கப்படுவாள். அந்த பொண்ணோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷங்கள் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் பண்ணுறாரு. ஸோ தைரியமாக ஆண்டவர் நினச்சிட்டு, ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு, ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அவரை பற்றி சொல்லுங்கள், கண்டிப்பாக நடக்கும். நெக்ஸ்ட் ஒன், இன்னர் பீஸ். ஸோ இன்னர் பீஸ் அப்படிங்கிறது நமக்குள்ளற ஒரு இன்னர் பீஸ் வரும். எப்படி இன்னர் பீஸ், பயங்கரமான ஹார்ட் சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ பிசாசானவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் அவரோட பிசாசோட பிள்ளையாக இருந்துட்டு நீங்கள் வெளியில் போக ஆரம்பிப்பீங்க, அவருக்குள்ளே உள்ளே போவீங்க. போகும்போது பிசாஸ் என்ன பண்ணுவான்னா, என்கிட்டேருந்து ஒரு ஆடு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ பார்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிசாஸ் என்ன பண்ணுவான்னா, நம்மளுக்கு நிறைய சோதனை கொடுப்பாங்க. எதுக்கு, அந்த நிமிஷத்துலேயே நீ ஆண்டவனை துதிக்கிறியா அப்படின்ட்டு. ஸோ ஈவன் ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் இருக்கும், உங்ககிட்ட 5 பைசா இருக்காது. நான் அந்த சுச்சுவேஷனை க்ராஸ் பண்ணியிருக்கேன், ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒரு சாப்பாட்டுக்கோ இல்லை வேறு எதுக்கோ நம்ம செலவு ஆண்டவர் செய்வார். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா
கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். ஸோ ஈவன் தோ வென் யூ ஆர் இன் அ டஃப் டைம், தட் டைம் ஆல்சோ யூ வில் கெட் சம் இன்னர் பீஸ் இன் யோர் ஹார்ட். அதாவது எவ்வளோ டஃப் டைம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்னர் பீஸ் உங்களுக்குள்ள கிடைக்கும். நீங்கள் நினைப்பலாம், நம்மளுக்காக யாருமே இல்லையே. நான் நிறைய டைம் நான் யோசிச்சிருப்பேன், நம்மளுக்காக யாருமே இல்லையே, இருந்தேன்னு சொன்ன லைஃப்பையும் நம்ம தொலைச்சிட்டோம், நம்ம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடலை. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் இருக்கேன். நான் ஏசப்பா கிட்ட சொல்லுவேன், ஏசப்பா என்னை கைவிட்டுறாதீங்க, என் கைகளை இறுக பிடிச்சிக்கோங்க ஏசப்பா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சொல்லும்போது என்ன பண்ணுவார்னா, ஆண்டவர் என் கையை இறுக பிடிச்சிப்பார். நான் ஒரு சாட்சியாக சொல்லுவேன், என் வாழ்க்கை ரொம்ப ஃபுல்லாகவே பார்த்தா நவ் ஐ எம் இன் மை 30s. ஸோ இருக்கும்போது என்னோடய வாழ்க்கையில் ஃபுல் அண்ட் ஃபுல் டஃப் டைம்ஸ் மட்டும்தான். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஹாப்பினஸ்ஸை நான் இருந்ததே கிடையாது. ஒன்ஸ் நான் ஆண்டவர் ஏற்றதுக்கப்புறம் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள், அதுதான் உண்மையான சைன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். நான் அதுதான் சொல்வேன். இதை எப்படி நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படின்னா, ஜபத்தினால மட்டும்தான் வேணும். எசப்பா எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி எனக்கு கொடுத்த வீடுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த வண்டிக்காக நன்றி, எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த கடவுளுக்காக நன்றி. இது எல்லாம் உங்கள் ஜபத்தில் ஆட் பண்ணணும். இது என்னமும் பண்ணணும். எனக்கு கொடுத்த இந்த ஊழியத்துக்காக நன்றி, எனக்கு கொடுத்த இந்த ஜபத்தை ஜபம் பண்ணுற ஆவியை கொடுத்ததுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த இந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்காக நன்றி, அபிஷேகத்தில் நிரப்பினதுக்காக நன்றி. இத்தனை வார்த்தையும் சொல்லு. இது எல்லாமே நான் சொன்ன 4மே உங்கள் லைஃப்பில் வந்துருச்சு அப்படின்னா, தீஸ் ஆர் தி சைன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஸோ ஹோலி ஸ்பிரிட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அழகானது. ஆவியானவர் உங்களை நடத்தும் போது அற்புதமாய் வழி நடத்துவார், அம்சமாய் வழி நடத்துவார், அழகாக வழி நடத்துவார். உங்களுக்கு கரடு முரடான பாதைகளே இல்லாமல் வழி நடத்துவார். நிறைய பேர் சொல்லலாம், தனியாக எப்படி பெண்கள் ஊழியம் பண்ணலான்னு, அதையும் பாதுகாத்து வழி நடத்துவார். அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் இல்லை அப்படின்னா யாருமே இல்லை. ஓகேவா? ஸோ பிலீவ் காட், பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ஒன்லி காட் அண்ட் லவ் ஜீசஸ். அண்ட் அவரோட வேர்சஸை சொல்லுங்கள், அவரோட வேர்சஸை இறுக பிடிச்சிக்கோங்க. அவரோட என்ன சொல்கிறது, அவரோட எதனால் சுத்திகரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வேர்சஸ்னால மட்டும்தான் நம்ம சுத்திகரிக்க முடியும். இல்லைன்னு யாருமே இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லாதீங்க. எவ்வளவோ மோசமான ஸ்டேஜில் இருந்த என்னை மாற்றின ஆண்டவர் உங்களே மாற்றுவார். இப்பயும் சொல்கிறேன், குப்பையில் இருக்க ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் எடுப்பார். நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, ஈவன் ஜெயிலில் ப்ரிசனில் இருக்க பர்சன்ஸ் கூட ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள நம்ம மதமாற நம்ம சொல்லக்கூடாது, இவர் தான் உண்மையான ஆண்டவர்னு நம்ம சொல்கிறோம், அவள் தான். ஓகேவா? அவங்கள ஜெபிக்க தான் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ பெரிய பிளஸ்டாக இருக்கோம்ல இந்த இடத்துல, நம்ம ரொம்ப நம்மளை பிளஸ்டாக வச்சுருக்காருல ஆண்டவர். ஸோ அதற்காக நம்ம நன்றி சொல்லுவோம். நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். இனிமேட்டு இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணலனாலும் பரவாயில்ல, அந்த ஹோலி ஸ்பிரிட்ன்ற ஒரு டேஸ்ட்டை அனுபவிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் நீங்கள் தினமும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜபங்களில் உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளுக்காக ஜெபிங்க, உங்களுக்கு கிடைச்ச இந்த வரத்துக்காக ஜெபிங்க. இன்னும் ஜெபிக்க அந்நிய பாஷைகள் பேச பேச அதுக்கான அர்த்தங்களை புரியணும்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஆண்டவர் முற்றிலுமாக செய்வார். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆமேன். தேங்க்யூ.